எனக்கு வரலாற்றில் 2 பேரை பிடிக்கும். ஒன்று கர்ணனை பிடிக்கும், இன்னொன்று மருது சகோதரர்களை பிடிக்கும். கர்ணன் என்பவர் வாரி வழங்குபவர், நட்புக்கு இலக்கணமாக இருப்பவர். அதை இந்த கலியுக காலத்தில் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கண்டு பூரிப்படைந்திருக்கிறேன். அதே போன்று பெரிய மருது, சின்ன மருது. ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் பெரிய மருதுவிடம் சின்ன மருதுவிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். உங்களுடைய ஆட்சியை பார்த்தும் நேர்மையை பார்த்தும் மக்களுடைய அர்ப்பணை பார்த்து நாங்கள்லாம் வியந்து போயிருக்கிறோம். பிரிட்டிஷார் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார்கள், ஊமைத்துறையை நீங்கள் விட்டுவிட்டால் உங்களுக்கு இந்த நாடை நாங்கள் கொடுத்து விடுவோம். உங்களுடைய வீரத்தின் மீது நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய அபிமானிகளாக இருக்கிறோம் என்று. அப்பொழுது பெரிய மருதும் சின்ன மருதும் சொன்ன வார்த்தை, நட்புக்கு இலக்கணமாக ஊமைத்துறை எங்களிடம் இருக்கிறார், அவரை நாங்கள் விட்டு கொடுத்தாலோ காட்டி கொடுத்து விட்டாலோ வரலாற்றில் மிகப்பெரிய குற்றம் பின்னணியோடு இந்த தமிழகம் இருக்கும். ஆகையால் ஊமைத்துறையை விட்டு கொடுக்க முடியாது என்று சொன்னார். நான் சொல்வதில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் புரிந்திருப்பார்கள். அதையெல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சரோடு சில நேரங்களில் நான் ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு. தமிழ் தேசத்திற்காக, தமிழ் மண்ணுக்காக எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் தோழமைக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்லுகிறாரே, அதுதான் இந்த கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையில் பணியாற்றுவதில் பெருமைப்படுகிறோம்.